அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த உலகத்தில் இப்போ நமக்கு தேவை எதிர்பார்னாங்க சார். இன்னைக்கு நமக்கு முக்கியமான தேவை மொழி ரீதியாக, இனம் ரீதியாக, மத ரீதியாக அல்லது மாநில ரீதியாக, நாடு ரீதியாக இந்த மனிதர்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பகை ஒளிந்து போர் ஒளிந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் சமாதானம் பிறக்கும். இந்த சமாதானம் தான் இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் நமக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக அல்லது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மனிதர்கள் தங்களுக்குள் ஒரு சமாதானத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நாடுகள் தங்களுக்குள் ஒரு சமாதானத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த போர்களின் மூலமாக எத்தனை அழிவுகளை இந்த நாடுகள் சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. ஹிட்லர் யூதர்களை இன வெறிக்காக அழித்தார். அலெக்சாண்டர் தான் ஒரு பேரரசாக மாற வேண்டும் என்று இந்த உலகத்தில் எத்தனை போர்களை நிகழ்த்தினார். செங்கிஸ்கான் எவ்வளவு பெரிய போர்களை நடத்தினார். இந்த வரலாறுகளில் அவர்களை வீரர்களாக பார்க்கிறோம். போர்களில் ஜெயித்தவர்களை வீரர்களாக பார்க்கிறோம். ஆனால் அந்த போர்களின் மூலமாக நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரிகிறதான்னா அங்க ஒரு பெரிய கேள்விக்குறி வருது சார். ஜப்பான் சீனாவின் மீது தொடுத்த போர்களை நம்மால மறக்க முடியுமா? இப்படி எத்தனை போர்களை நம்ம சந்தித்து கொண்டே வரோம். அதனாலதான் ஒரு புதுக்கவிஞர் எழுதினாரு, வாடாமல்லி வாடி போச்சு, வீசும் தென்றல் விதவையாச்சு, பூமி எங்கும் குண்டு வீச்சு, சமாதானம் எங்கே போச்சுன்னு கேட்டிருந்தார். இந்த பூமியில் இன்றைக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன பண்ணா? சமாதானம். கம்பராமாயணத்துல ஒரு அற்புதமான ஒரு காட்சி வரும். ராமருக்கு பட்டாபிஷேகம்னு அறிவிக்கிறாங்க. இப்ப வசிஷ்டர் ராமர் கிட்ட சொல்றாரு, நாளைக்கு நீ ராஜாவாயிடுவப்பா, ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்க, உன்னுடைய ராஜ்யத்தை பெரிதாக்க வேண்டும் என்றால், உன்னுடைய பெயரை நிலைத்திருக்க வைக்க வேண்டும் என்றால், நீ போரை ஒரு ஆயுதமாக எடுக்க கூடாதுன்ற. போரினால் மட்டுமே உனது புகழ் பரவாதுன்றார். நீ ஒரு வீரன் என்று காட்ட வேண்டும் என்றால் உனது கோபத்தை, சினத்தை அடக்கி கொண்டு மக்களுக்கு எது நன்றையோ அதை செய்பவன் தான் அரசனாக இருக்க முடியுமே தவிர, போரை உன்னால் எவ்வளவு தூரம் தவிர்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் போரை தவிர்க்க வேண்டும்னு வசிஷ்டர் ராமருக்கு அறிவுரை சொல்றார். அதனால தான் கடைசி நேரத்துல கூட ராவண யுத்தம் நடக்கும் போது ராவணனோடு ராமர் சண்டை போட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் கூட, கடைசி நேரத்தில் கூட, இன்று போய் நாளை வாழ்னார்கள். நிராயுதபாணியாக நிற்கிறார் ராவணன், நிராயுதபாணியா நிற்கிறார், எந்த ஆயுதமும் இல்லாமல். அப்பொழுது கூட ராமர் சொன்ன வார்த்தை, இன்னும் ஒரு நாள் தரப்பா, நம்ம சண்டை போட வேணாம், நீயும் நானும் சண்டை போட வேணாம், நீயும் நானும் இந்த மாதிரியான போராட வேணாம், உன்னை நான் கொல்ல தயாராக இல்லை, இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா, நாளை யோசிச்சு வா, திரும்ப போருக்கு வரணுமான்னு யோசித்து கொண்டு வான்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். கடைசியில கூட இந்த போரை தவிர்க்கும் போது மட்டும்தான் இந்த உலகம் உய்ய முடியும் என்று ராமாயணம் நம்ம கற்றுத்தருது. எத்தனை போர்களில் எத்தனை சம்பவங்கள் சார். இரண்டாம் உலகப் போர்ல ஜெர்மனியின் மீது நாசிய படைகள் மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறாங்க. மிகப்பெரிய தாக்குதல். அங்க ஒவ்வொரு குடும்பங்களாக பிரித்து கொண்டு வந்து ஆஸ்விட்ஸ் அப்படின்ற ஒரு முகாமில் அடைக்கிறாங்க. அது ஒரு கொடூரமான ஒரு முகாம். அந்த முகாமில் அடைக்கிறாங்க. அங்க பெரியவங்களெல்லாம், அதாவது பெற்றோர்களை எல்லாம் தனியாக அழைச்சிட்டு போயிடுறாங்க. பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் முதல்ல பிரிக்கிறாங்க சார். அந்த இடத்துல மரியம் அப்படின்ற ஒரு 11 வயது சிறுமி, மரியம் அப்படின்ற சிறுமி தன்னுடைய தம்பி 9 வயது தம்பி ஆரவன் அப்படின்ற அந்த 9 வயது தம்பி, அந்த தம்பியோட 2 பேரும் தனித்து விடப்படுறாங்க. அந்த குழந்தைக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பா அம்மா போயிட்டாங்க. இப்ப அந்த பொண்ணும் அந்த அவருடைய தம்பியான ஆரவனோட அந்த மரியம் தனிச்சு விடப்படுறாங்க. என்ன பண்றதுனே தெரியல. இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கா. அப்ப அங்க ஒரு அறிவிப்பு வைக்கிறாங்க, மருத்துவ ரீதியாக யார் யார் உடல் நலம் குறைவா இருக்காங்களோ அவங்களெல்லாம் இன்னொரு முகாமுக்கு கடத்த போடுறோம். இப்போ இவளுக்கு பயம் வருது, எங்க தன்னுடைய தம்பியையும் தன்னை விட்டு பிரித்து எடுத்துட்டு போயிடுவாங்களோன்னு இந்த மரியமுக்கு ஒரு பயம் வருது. என்ன பண்றதுன்னு பார்க்குற. அப்போ ஆரன் காலில் செருப்பு இல்லை சார், செருப்பு இல்லை. இந்த குளிர்ல அவனுடைய கால் விரைச்சு போகுது. இந்த குளிர்ல அந்த கால் கட்டையாகி போகுது. இவன் உடனே பயப்படுறா, ஐயோ நம்மளுடைய தம்பியை இவங்க இந்த மருத்துவ முகாமுக்கு கொண்டு போயிடுவாங்களேன்னு சொல்லி தான் காலில் இருந்த செருப்பு எடுத்து தன்னுடைய தம்பிக்கு மாட்டி விடுற, ஆரனுக்கு மாட்டி விட்டு, இவன் குளிர் இல்லாமல் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் இவனை நம்ம காப்பாற்ற முடியும்னு அந்த செருப்பு அங்கே மாட்டி விடுறான். இதெல்லாம் முடிஞ்சுது சார். ஆனால் மரியம்ன்ற அந்த அக்காவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு போகுது. இப்போ அவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அந்த முகாமிலிருந்து அந்த மருத்துவ முகாமுக்கு அக்காவையும் தம்பியும் பிரித்து அக்காவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. குடும்பமே செதஞ்சு போகுது சார். இந்த ஒரு போர்னால குடும்பமே செதஞ்சு போகுது. ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருடங்கள் அப்படியே ஓடுது.
அந்த இடத்துல ஒரு அருங்காட்சியகம் இருக்கு. அந்த அருங்காட்சியகத்துல ஒரு வயதான பெரியவர் ஒரு செருப்பை பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு. அந்த அருங்காட்சியகத்தினுடைய காப்பாளர் கேட்கிறாரு, நீங்க யாரு, ஏன் இந்த செருப்பை பார்த்து அழுகிறீங்க? இவர் கேட்டலாம், இது அந்த ஆஸ்வஸ்ன்ற அந்த முகாமில் இருந்த அந்த செருப்பு தானே? ஆமா, இந்த செருப்பு யாருடைய தெரியுமா? எங்க அக்காவுடைய. எங்க அக்காவை என்னிடமிருந்து பிரித்து சென்றாங்கன்னு அந்த ஆரன் என்கிற அந்த சிறுவன் வயதானவராக வந்து, இந்த செருப்பில் தான் எங்க அக்காவினுடைய உயிர் இருக்கிறது. எங்க அக்கா எனக்கு உயிரை பிச்சையாக போட்ட அந்த வாழ்க்கை இந்த செருப்பில் தான் இருக்கிறதுன்னு அந்த செருப்பை கட்டி பிடிச்சி தேர்ந்து எழுதாங்க. நான் ஒரு முறை இதை தொட்டுக்கொள்ளலாமா, இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த செருப்பை நான் தொட்டுக்கொள்ளலாமான்னு அவர் அந்த செருப்பை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு தேம்பி எழுதாராம். இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். தயவு செய்து இந்த போர்களை நாம் தவிர்க்கும் போது, நாட்டில் சமாதானத்தை நாம் வளர்த்துக் கொள்ளும் போது, மனிதத்தை வளர்த்துக் கொள்ளும் போது, எல்லோரும் ஓரினம் என்று நமக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தது, யாதும் ஊரே யாவரும் கேள்வி கற்றுக் கொடுத்த இந்த கணியன் பூங்குன்றனாரினுடைய வார்த்தையை நிரூபிக்க சமாதானத்தை வளர்த்துக் கொள்ளும். நன்றி.